ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ரொம்பவுமே ஒரு டேஸ்டியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களா? கையோட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு உண்மையிலே டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்ததுங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலான்னு போல தோணுச்சு, அந்தளவுக்கு இருந்தது. ஆமாங்க, நான் இன்றைக்கி பண்ண ரெசிபி வந்து தக்காளி முட்டை தொக்கு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் காரத்துக்கு வந்து 5 வத்தல் எடுத்துக்கிட்டேங்க. நீங்கள் காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது ரொம்பவும் கவனமாக ஆட் பண்ணுங்க. பார்த்தீங்களா எப்படி ஆயில் தெரிக்குதுன்னு சொல்லிட்டு. இல்லை அப்படின்னா வெங்காயம் போட்டதுக்கப்புறம் கூட நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். அப்புறம் நான் இன்றைக்கி இதுக்கு சின்ன வெங்காயம் தாங்க உரித்து எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து வெங்காயம் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வெங்காயத்தை சின்னதாக நறுக்கிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி அப்படியே முழுசாக ஆட் பண்ணிக்கிட்டேங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பார்த்திங்களா, வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் இன்றைக்கி இதுக்காக 3 தக்காளி ஆட் பண்ணியிருந்தேங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த ஃப்ளேவரே எடுத்து கொடுக்குங்க. ஏன்னா நம்ம வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ணல. பார்த்தீங்களா, வெங்காயம் தக்காளி நல்லா பார்த்தீங்களா நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. நான் கொஞ்சமாக இதுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக வத்தல் பொடி, அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி வத்தல் ஆட் பண்ணியிருந்தேன் காரத்துக்காக. அதனால் நான் வத்தல் பொடி வந்து கம்மியாகவே ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலா எல்லாம் அதில் வந்து நல்லா ஜாயின் ஆகட்டும். பார்த்திங்களா, நல்லா எண்ணெயே பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா முட்டையை ஆட் பண்ணிக்கிட்டேங்க. முட்டை வந்து நான் 4 முட்டை எடுத்திருந்தேன். முட்டையை 1 by 1 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க. செய்யும் போதே சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. பார்த்திங்களா, நம்ம முட்டையை ஆட் பண்ணிட்டோம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு நல்லா ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மெதுவாக கிண்டி விடுங்க. கிண்டி விடும்போது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு 1 minute 2 minute விட்டு கிண்டுங்க. ஏன் அப்படின்னா நம்ம தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருந்தாலும் நமக்கு ஒரு நல்ல பதமாக வராது முட்டை. பார்த்திங்களா, நான் வந்து விட்டு கிண்டிகிட்டு இருந்தேங்க. இந்தளவுக்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. பார்க்குறதுக்கே பார்த்திங்களா எவ்வளோ டேஸ்டியாக, எவ்வளோ அழகாக, எவ்வளோ கலர்ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருக்கும்போது சாப்பிடணும்னு தோணுது. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு ஃப்ளேவருக்கு இறக்குனீங்க அப்படின்னா ரொம்பவுமே டேஸ்டியான தக்காளி முட்டை தொக்கு ரெடிங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் மோர் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.